ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வீட்டிலே சிம்பிளான மெத்தடில் எப்படி பீஸா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பீஸா செய்கிறதுக்கு வீட்டில் ஓவன் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. வீட்டில் உள்ள ஒரு பேன் வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பீஸாவோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணியை கொஞ்சம் சுட வச்சு நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இப்போ இதில் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்க சுகர், ஈஸ்ட்டு இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக 15 நிமிஷத்துக்கிட்டாச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஈஸ்ட்டு சேர்த்துருக்க தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே நுரையாக இருக்கும். இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு ஈஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சுட்டு மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பீஸா செய்ய போகிறேன், அதனால 4 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு பீஸா மட்டும் செய்கிறாந்தா 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த ஆயிலை நல்ல மாவு கூட ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஈஸ்ட்டு சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு கை வச்சு அழுத்தி பார்த்திங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம இதில் ஈஸ்ட்டை ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து கலந்து பிசைஞ்சிருக்கிறதுனால மாவு வந்து நல்லா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உப்பி வரும். அதனால் 1 மணி நேரம் நல்லா இந்த மாவை ரெஸ்ட்டில் விட்டுறணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா அந்த மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். பாருங்கள், இதை அப்படியே நம்ம மூடி வச்சு 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். 1 மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ மாவு வந்து நல்லா புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வந்திருக்கு. பாருங்கள், இந்த சமயத்தில் கை வச்சு திரும்பவும் இந்த மாவை அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாவில் நான் 2 பீஸா செய்ய போகிறேன். அதனால் 2 பகுதிகளாக இந்த மாவை நம்ம பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மாவெல்லாம் நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சரியாக 2 உருண்டைகளை நம்ம தயார் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பீஸா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல சப்பாத்தி கல்லை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக தேய்ச்சி எடுத்துடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாகவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பீட்சா கீழே இருக்கிற ரொட்டி வந்து சரியாக இருக்கும். இப்போ இதை முதல்ல நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். முன்னையும் பின்னையும் லைட்டாக இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் கல்லில் மாவு ஒட்டாமல் அப்படியே வரும். இப்போ இதை நம்ம மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா அகலமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அகலமாக தேய்ச்சி எடுத்துட்டு கனத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஓரங்களையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓரத்தில் கொஞ்சம் கனமாக மாவு வச்சுக்கணும். அதுக்காக விரல் வச்சு இந்த மாதிரி சுற்றிலும் அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ ஓரங்கள் எல்லாமே நமக்கு அழகாக பார்க்குறதுக்கு டிசைன் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மாவை வந்து கொஞ்சம் கனமாக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சோ அப்படி இல்லைன்னா கையில் ஒரு குச்சி வச்சோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் இதே மாதிரி நம்ம நல்லா ஓட்டை போட்டு விட்டுட்டு இப்போ இது மேலே பீஸா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாஸை நல்லா இந்த பீஸா முழுக்க அப்ளை பண்ணிக்கணும். அதுக்காக நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ கையில் சிலிக்கான் ஸ்பூன் வச்சு தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா சாஸை அப்ளை பண்ண பிறகு
இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் பீஸா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சீஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேரட் துருவல் வச்சு துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொசரெல்லா சீஸ் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க விரும்புகிறோமோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேப்சிகம் தான் இந்த மாதிரி நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஆனியனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் தக்காளி, இப்போ தக்காளியையும் இந்த மாதிரி நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த சின்ன கேப் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே கேப் இருக்க இடத்துலலாம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பன்னீருக்கு பதிலாக காளானோ இல்லை சிக்கனோ இந்த மாதிரி சேர்த்துக்கிறாந்த கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர் தான் சேர்த்து பண்ணுறேன். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடி நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே பீஸா வந்து நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ சரியாக ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து பீஸாவை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக நம்ம பீஸா வீட்டிலே ஈஸியாக செஞ்சு பிடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் பக்காவாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ பீஸா கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பீஸா கட்டர் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சீஸியாக அவ்வளோ மெல்ட்டாக சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பீட்சாவை செஞ்சு முடிச்சிடலாம். இனி கடைகளில் இந்த பீட்சா வந்து நம்ம வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. குழந்தைங்க பீட்சா கேட்டாங்கன்னா வீட்டிலே நீங்கள் உங்கள் கைப்பட செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்னொரு பீட்சா கூட நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட்சா எடுக்கும்போது நான் இந்த சீஸையே உங்களுக்கு காமிக்கல. இந்த சீஸ் வந்து எவ்வளோ அழகாக நூலாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் ஈஸியாக இனிமேல் நீங்களும் இந்த பீட்சாவை செய்யலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.